டவுன் சிண்ட்ரோம்ஸ் குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் எப்படி பிறக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் 30 வயதிற்கு மேற்பட்டு திருமணம் செய்து கொள்பவர்கள். இதுல டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள் பிறப்பதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நெருங்கிய சொந்தத்துல திருமணம் செய்யறவங்க திருமணம் செய்து ஏஜ்டு மேரேஜ் அது மாதிரி பிரெக்னன்சி ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த டவுன் சிண்ட்ரோம்ஸ் குழந்தைகள் பிறப்பதற்கு சான்சஸ் தான் இருக்கு. 3000 குழந்தைகளை ஒரு குழந்தை டவுன் சிண்ட்ரோம் குழந்தையா பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க பிறந்துட்ட பிறகு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. கழுத்துக்குள்ள சின்னதா இருக்கலாம், கண்ணு மேல் பார்வையை நோக்கி இருக்கலாம், அவங்களோட பேச தெரியாது, அவங்களோட காதுகளுக்கு கேட்க தெரியும் ஆனா திருப்பி அதை ரிப்ளை பண்ண தெரியாது, அவங்களோட பிசிக்கலா ஓரளவுக்கு கொஞ்சம் கடினமா இருப்பாங்க, ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு சின்ன வயசுலயே 6 வயசுக்கு உட்பட்டே அவங்களுக்கு சிறந்த பெர்மனண்டா ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. பட் இதை கண்ட்ரோல் பண்ணலாம்.